எதிர்மறை எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில சந்திக்கும் ஒரு பெரிய ஒரு சிந்தனையாகும். அதால நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செய்ய முடியாது. அதுவும் இல்லாம இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு நம்ம கவலைப்பட்டு நம்மளோட வேலையை நம்ம சரியா செய்ய முடியாம நம்ம தவிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யாராச்சும் இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து நம்மளை விடுவிக்க யாராவது சின்ன டிப்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படி நீங்க யோசித்தீங்கன்னா இது உங்களுக்கான கதை தான். வாங்க கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய துறவி ஒருத்தர் இருந்தாருங்க. அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த துறவியை தான் தேடி போவாங்க. அந்த துறவி கிட்ட போயிட்டு அவங்களோட பிரச்சனையை சொன்னா அந்த துறவி அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியுத மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான பதிலை அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அதனாலே நிறைய மக்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அந்த ஊர்ல மட்டும் இல்ல, பக்கத்து ஊர்ல இருந்தும் நிறைய பேர் அந்த துறவியை பார்க்க வருவாங்க. அப்படிதான் ஒரு நாள் அந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் அந்த துறவியை பார்க்க வராரு. அவருக்கு மனசுல ஏகப்பட்ட குழப்பம். அந்த குழப்பத்தோட அந்த துறவியை பார்க்கறதுக்கு வராரு. ஆக்சுவலா அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருக்கு மனசுக்குள்ள நிறைய எதிர்மறை சிந்தனைகள் அதிகமா இருக்குது. அதாவது எதிர்காலத்தை கண்டு பயம், இறந்த காலத்தை நினைச்சு வருத்தம், அதுவும் இல்லாம இவர் நினைக்கக்கூடிய அந்த எதிர்மறை சிந்தனைகள் நமக்கு கண்டிப்பா அது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயத்தோடவே வாழ்ந்துட்டு இருந்தாரு. அதனால அந்த குழப்பத்தோடயே அந்த துறவியை சந்திக்க வராரு. வந்தவர் துறவியை வணங்கி அவரோட கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி, ஐயா, கசப்பு இனிப்பு இதை நம்ம சொன்ன உடனே நம்ம நாக்கு அதை உணர்றது கிடையாது. நெருப்புன்னு சொன்னா நம்ம கை சுற்றுச்சு அப்படிங்கிறத நம்ம உணர்றதும் இல்லை. இந்த மாதிரி இருக்கையில எதிர்மறை எண்ணங்கள் மட்டும் நம்ம மனசுக்குள்ள கொஞ்சம் போல வந்தா கூட அது நமக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது. அதாவது நம்ம வேலையை ஒழுங்கா செய்ய முடியல, பயம், கவலை, துக்கம் இது எல்லாமே சேர்ந்து நம்மளை பாடாப்படுத்துது. இதுக்கு என்னையா காரணம் அப்படின்னு சொல்லி அந்த துறவி கிட்ட கேட்கிறாரு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி குழப்பத்துக்கு நீங்க ஒரு நல்ல பதில கொடுப்பீங்க அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே துறவி அந்த மனிதரை அப்படி பாக்குறாரு. பார்த்துட்டு சின்ன ஒரு சிரிப்போட சொல்றாரு, அப்படியே பின்பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. துறவி சொன்ன உடனே அந்த ஆளு திரும்பி பாக்குறாரு. பின்னாடி பார்த்தா ஒரு மக்காச்சோள காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு சோளக்காட்டு பொம்மை ஒன்று வச்சிருக்கிறாங்க. துறவி அந்த சோளக்காட்டு பொம்மையை காணிச்சு அவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி அந்த சோளக்காட்டு பொம்மைக்கு உயிர் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த நபர் சொல்றாரு, இல்ல அதுக்கு உயிர் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. மறுபடி துறவி கேட்கிறாரு, இந்த மாதிரி அந்த பொம்மையால பேச முடியுமா, இல்ல இந்த பொம்மையால அவ்வளவு தூரம் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஆள் சொல்றாரு, இல்ல சாமி, அது கண்டிப்பா அதால பேசவும் முடியாது நடக்கவும் முடியாது ஐயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப மறுபடியும் அந்த துறவி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது உயிரே இல்லாத இந்த சோளக்காட்டு பொம்மை, அதாவது வாயும் பேச முடியாது நடக்கவும் முடியாத இந்த சோளக்காட்டு பொம்மையை பார்த்து இந்த காக்கா கூட்டமும் மற்ற பறவைகளும் பயந்து ஓடுறாங்கல்ல, அது எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. உடனே அந்த ஆளு ஒரு சிம்பிளா ஒரு பதில சொன்னாரு. என்னன்னா, ஐயா, அந்த பொம்மைக்கு உயிர் இல்லை அப்படிங்கிறதும் அதால நடக்க முடியாது அதால பேச முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு தானே தெரியும். ஆனா பாவம் 5 அறிவு உள்ள அந்த பறவைகளுக்கு தெரியாது இல்லையா. அதனாலதான் அந்த காக்கா கூட்டமும் மற்ற பறவைகளும் பயந்து அந்த சோளக்காட்டுக்கு வர்றதில்ல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த துறவி அந்த நபர்கிட்ட சொல்றாரு, நீ சொன்னது நல்ல சரியான புரிதலோட நீ அந்த பதில சொல்லியிருக்கிற. அதே மாதிரி நம்மளும் நம்ம மனசை சரியா பழக்கப்படுத்தாம வச்சிருந்தோம்னா இந்த 5 அறிவு ஜீவன் போலதான், அதாவது அந்த சோளக்காட்டு பொம்மை, உயிர் இல்லாத அந்த சோளக்காட்டு பொம்மையை பார்த்து பயந்தது இல்ல, அது மாதிரிதான் எதிர்மறை எண்ணங்களும் சிந்தனைகளும் வெறும் உயிரற்ற பிம்பங்கள்னு நாம தெரியாம அதை பத்தி புரிஞ்சுக்காம நாம அதை பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் உன்னோட மனசை பழக்கப்படுத்தி பாரு. அதாவது எதிர்மறை எண்ணம் எல்லாம் வெறும் பிம்பம் தான். அந்த பிம்பத்துக்கு உயிரும் கிடையாது, உணர்வும் கிடையாது. அது என்னோட வாழ்க்கையில பலிக்க போறதும் கிடையாது. அதை விட என்கிட்ட நிறைய நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் இருக்கு அப்படின்னும், அந்த நல்ல சிந்தனை தான் நடக்க போகுது அப்படின்னும், எனக்கு மேலும் மேலும் நல்லதுதான் நடக்க போகுது அப்படின்னு உங்க மனசுகிட்ட சொல்லி பாரேன். அடுத்த முறை இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை சிந்தனைகளும் வரும்போது உன்னோட மனசு குழம்பவும் செய்யாது, கவலையும் படாம பயப்படவும் செய்யாம உன்னால வாழ முடியும் அப்படின்னு அந்த துறவி அந்த நபர்கிட்ட சொல்றாரு. ஆமாங்க, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலையும் எங்கு திரும்பி பார்த்தாலும் எதிர்மறையான செய்திகளை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் எப்படிங்க எதிர்மறை எண்ணங்கள் தோன்றாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படி தோணும் போது தானாகவே நமக்கு பயமும் குழப்பமும் கலக்கமும் வரதானங்க செய்யும். இதுதானங்க இயற்கை.
இந்த இயற்கையை அல்லது இந்த மாதிரி எண்ணங்களை மாற்ற முடியாதுதான். ஆனா எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை சிந்தனைகளும் வந்தா கூட மனசு அதை பத்தியே சிந்திக்காம வேற வேற நல்ல விஷயங்களை பத்தி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மனசை நம்மளால மாற்ற முடியும். கதையில சொன்ன இந்த சிறிய பயிற்சியை நீங்க தினமும் கடைபிடிங்க. ஒரு நாள் கண்டிப்பா உங்க மனசு எதிர்மறை எண்ணங்களை எப்படி கையாளணும் அப்படிங்கிற யுக்தியை கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கைய சீரும் சிறப்புமா நீங்க கடந்து போகலாம் அப்படிங்கிறத நான் நம்புறேன்.